Taste the Daily. கடம்பூர் ராஜுவின் உறவினர் மறைவுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜுவின் சித்தப்பாவான சு காசிராஜ் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி கேட்டு வருத்தமுற்றதாக தெரிவித்தார். மேலும் சித்தப்பாவை இழந்து வாடும் அன்பு சகோதரர் கடம்பூர் ராஜுக்கும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் காசிராஜுடைய ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் கவுன்சிலர் ஜபகர் அலி குடும்பத்திற்கு தமிழக அரசு துணை நிற்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார். திருமயம் அருகே உள்ள பெங்களூருவில் அதிமுக முன்னாள் கவுன்சிலரும் சமூக ஆர்வலருமான ஜபகர் அலி லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார். அவரது இல்லத்திற்கு சென்ற முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜபகர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது திமுக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் அவர் எந்த நீதிக்காக நீதி வேண்டும் என்று போராடினாரோ அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய வகையில் மாவட்ட நிர்வாகம், குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய காவல்துறை எந்த தயவு தாட்சியம் இன்றி வெளிப்படையான விசாரணை, ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக ரூட் காஸ் உட்பட யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் தொடர்பு, நேரடி தொடர்பு, மறைமுக தொடர்பு என யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் தொடர்பு பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான நடவடிக்கையை எடுத்து நீதியை வழங்க வேண்டும் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக கோரிக்கையாக வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒன்றில் இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என கடந்த 9ஆம் தேதி உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் திபான்கர் தத்தா, மன்மோகன் அமர்வில் விசாரணை வந்தது. அப்போது நீதிபதிகள் அந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க மறுப்பு தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தையே நாடுமாறு அறிவுறுத்தி வழக்கை தள்ளுபடி செய்தனர். முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை செய்ய கேரளா முட்டுக்கட்டையாக உள்ளது என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டியுள்ளது. முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்துவது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அணை பாதுகாப்பு தொடர்பாக நிபுணர்கள் கொண்டு ஆய்வு நடத்த வேண்டும் என கேரள அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது அணையில் பராமரிப்பு பணிகளை செய்ய விடாமல் கேரள அரசு தடுப்பதாக தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டியது. இதையடுத்து அணை விவகாரத்தில் தொடர்ந்து இருதரப்பும் குற்றம் சாட்டி வந்தால் எந்த தீர்வும் வராது எனவும், அணை கண்காணிப்பு குழு தொடர வேண்டுமா அல்லது அணை பாதுகாப்பு சட்டப்படி அமைத்த குழு வேண்டுமா என்பது குறித்து இரு மாநிலங்களும் கருத்தை தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்த நீதிபதிகள் வழக்கை பிப்ரவரி 3வது வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். நாகை மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக சுமார் 2000 ஏக்கர் நெற்கதிர்கள் வயலில் சாய்ந்து சேதமானதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். குறுவை சாகுபடிக்கு உரிய நேரத்தில் திமுக அரசு தண்ணீர் திறக்காத காரணத்தால் ஒருபோக சாகுபடியான சம்பா சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் கீழ்வேலூர், திருமருகல், கீழையூர், தலைஞாயிறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராகி வந்த நெற்கதிர்கள் வயலில் சாய்ந்து காணப்படுகிறது. எனவே அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.